வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாழடைந்த இடத்தில் கடத்தி கொலை செய்யப்பட்ட 22 வயது இளைஞர், இறுதி சடங்கில் நடந்த பதற்றம். மீண்டும் ஏமாற்றப்பட்ட தமிழ் மக்கள், இலங்கைக்கு சர்வதேச தலையீடு அவசியமில்லை, அமைச்சர் விஜித அறிவிப்பு. கச்சத்தீவை விட்டு கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை, இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள், இந்தியாவிற்கு காட்டமாக கூறிய அரசு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு, செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. தலிபான் அரசாங்கத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்த நாடு, உலக நாடுகள் ஏற்பட்ட புதிய அழுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். ககவத்தை பகுதியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 4 பேர் கொண்ட குழு ஒன்று வீட்டிலிருந்த 2 இளைஞர்களை கடத்தி சென்றதாகவும், பின்னர் அவர்களை பாழடைந்த பகுதியொன்றுக்கு அழைத்து சென்று துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதில் 22 வயது இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த இளைஞரின் இறுதி சடங்குகள் நேற்று மாலை நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறை முயற்சித்த போது கிராமவாசிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தையும் மேற்கொண்டனர். அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக 30க்கும் மேற்பட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த படுகொலை தொடர்பாக துபாயில் உள்ள அமில என்ற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டிற்கு காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று கிராமவாசிகளால் அமிலவின் வீட்டு முன் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் மற்றும் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் எரித்து அழிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 4 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள் உள்ளிட்ட பல தகவல்களை ஆய்வு செய்து சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல்களை காவல்துறை கண்டறிந்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக 2 நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இலங்கைக்கு சர்வதேச தலையீடு அவசியமில்லை எனவும், இலங்கையின் அரசமைப்பு, சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு ஊடாகவே நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்தது நல்ல விடயம். அவருக்கும் அறிக்கை முன்வைப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும், ஏனெனில் அவர் விடயங்களின் நேரில் அவதானிக்க முடிந்தது. நாம் ஆட்சிக்கு இலங்கைக்கு சர்வதேச தலையீடு அவசியமில்லை எனவும், இலங்கையின் அரசு அமைப்பு, சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு ஊடாகவே நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர், அவற்றையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு காண முடிந்தது. நாம் எதையும் ஒழிக்கவில்லை, வெளிப்படைத்தன்மையுடன் தான் நடவடிக்கை இடம்பெறும். செப்டம்பர் முதல் வாரம் அளவில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது பற்றிய வர்த்தகமானியை வெளியிடுவதே அரசாங்கத்தின் இலக்காக உள்ளது எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேர திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து ஒரு வெளிநாட்டு ஊடகத்திடம் பேசிய அவர், கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியாவில் எழும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை என குறிப்பிட்டார்.
அவர் மேலும் கூறியதாவது, கச்சதீவு விவகாரம் தொடர்பாக ராஜதந்திர வழிகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. ஆனால் கச்சதீவு மீதான இலங்கை நிறுவி மற்றும் உரிமை என்பதில் எந்த சமரசமும் இல்லை. இது சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கைக்கு நிறுவப்பட்ட உரிமை என அமைச்சர் கேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலமாகவே கச்சதீவு தொடர்பான உரிமை பிரச்சினை இந்தியாவுக்குள் அரசியல் ரீதியாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன. 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என இந்தியா ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் இந்தியாவில் உள்ள சில அரசியல் தரப்புகள் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. இந்த பின்னணியிலே இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இந்த சமீபத்திய இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்படி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் திருச்சி அல்லது மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்த செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் 2021 ஆட்சிக்கு வந்த தலிபான் அரசாங்கத்தை எந்த நாடும் அவர்களை அங்கீகரிக்காத நிலையில் ரஷ்யா முதல் நாடாக தலிபான் அரசாங்கத்தை அங்கீகரித்துள்ளது. ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் தலிபான்களால் நியமிக்கப்பட்ட புதிய ஆப்கானிய தூதர் குல்கிஷன் காஷனிடமிருந்து இதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பெற்றுக் கொண்டார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மாஸ்கோவில் உள்ள ஆப்கான் தூதரகத்தின் முன்னர் இருந்த அரசாங்கத்தின் கொடி அகற்றப்பட்டு தாலிபானின் வெள்ளை கொடி ஏற்றப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு தாலிபானின் வெற்றியும் இந்த அங்கீகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே பல துறைகளில் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முந்ததி இது இரு நாடுகளின் இருதரப்பு உறவுகளின் வரலாற்று ஒரு பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டார். இதற்கிடையில் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச தரங்களை தலிபான்கள் பின்பற்ற வேண்டும் என்று உலக நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதன் காரணமாகவே இதுவரை மற்ற இந்த நாடும் தலிபான் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.